போறீங்க? வாலி வாலி அப்படியா? சரி வா, நீ என்ன பார்க்கலாம். ஐயோ சுவாமி, எப்படி கோபத்தோடு எங்க திங்கிட்டு சுவாமி? எதற்காக தங்களுக்கு எவ்வளவு கோபம் வர வேண்டும் என்றா? கண்ணே தாரை, என் தம்பி என்னோட சமருக்கு வந்து விட்டான். எப்போது செல்ல போகின்றேன், அவனை நான் கொன்று விட்டு வர போகின்றேன். ஐயோ சுவாமி, என்ன வார்த்தை விளக்கிட்டீர்கள்? உடைப்பிருந்த தம்பியோடு சமருக்கு செல்ல போகின்றா? நிச்சயமாக. நான் கூறு வார்த்தை கேளுங்கள் சுவாமி, நீங்க போக வேண்டாங்க. எதற்காக இப்படி பேசுகின்றாய்? என்ன காரணம்? அன்றே நீங்கள் இமாச்சலம் செல்லும் பொழுது நம்மளுடைய அருகாமையில் நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுது என்று நினைத்தேனே. இப்பொழுது பார்த்தீர்களா, உங்க தம்பியை தங்களிடம் சமருக்கு வருகின்றார். நீங்க போக வேண்டாம் சுவாமி, நான் கூறு வார்த்தை கேளுங்கள். கண்ணே, 1000 முறை எடுத்துரைத்தாலும் எப்போது செல்ல போகின்றேன். நான் சமருக்கு நிச்சயமாக செல்லத்தான் போகின்றேன். ஐயோ சுவாமி, நீங்கள் சமருக்கு செல்ல போகிற உரைக்கின்றே. இந்த பாவி நினைத்து நள்ளிரவனாக அதன் சற்பனங்கள் கண்டிருக்கின்றேன். நான் மறுமணியிலாக அதற்கு சகுனம் எல்லாம் என் எதிரில் வந்தது. நீங்க போக வேண்டாங்க, நான் கூறு வார்த்தை கேளுங்கள் சுவாமி. ஆகாத சகுனம் எல்லாம் கண்டாயா? என்ன சகுனம் கண்டாய்? சுவாமி, ஐயனா வருகும் போது ஆதையுமார் குரல் குவித்து மெய்யவே சிரத்தில் காவா அதன் ரெக்கையால் அடித்ததோ நாதா ஐயா சுவாமி, நாதா ஐயா அத்தா கணவனை இழந்தவங்க கைநர புறநிலையவங்க போகாதையும் முறையே துறையே துறையே சுவாமி, நீங்க போக வேண்டாங்க. போகாது போகாது என் கணவா, போகாதி போகா
நான் அழிய கண்டேன் பட்டத்து யானை மடிய கண்டேன் பட்டத்து யானை மடிய கண்டேன் வாழைமரத்தோட்டம் மடிய கண்டேன் மடிய கண்டேன் பட்டத்து யானை மடிய கண்டேன் அத்தான் பட்டத்து யானை மடிய கண்டேன் போகாதே போகாதே என் கணவா பொல்லாத சொற்பனோ நானும் கண்டேன் பொல்லாத சொற்பனோ நானும் கண்டேன் குளிக்க மஞ்சள் அரைத்தனத்தா அது கொம்பும் காரியை போல அரைத்தான் அது கொம்பும் காரியை போல அரைத்தான் புளிக்க மஞ்சள் நான் அரைத்தேனத்தான் பொம்முகாரியை போலானதத்தான் பொம்புகாரியை போலானதத்தான் குளிக்க மஞ்சள் அரைத்தனத்தா அது கொம்பும் காரியை போல அரைத்தான் அது கொம்பும் காரியை போல அரைத்தான் போகாதே போகாதே என் கணவா பொல்லாத சொற்பன நானும் கண்டேன் பொல்லாத சொற்பன நானும் கண்டேன் கோட்டை வாசலில் கிளிய கண்டேன் கொற்றவனந்தாங்கள் இளைய கண்டேன் அந்த கொற்றவனந்தாங்கள் இளைய கண்டேன் நீங்க போக வேண்டாம் சுவாமி இப்பேற்பட்ட சகுனம் எல்லாம் என் எதிரில் வந்தது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா அதுக்கு பிறகு என்ன பார்த்துக்கலையா சுவாமி இருக்கிறாங்க உங்களையே நம்பி நான் வந்தேனே விட்டுட்டு போயிடாதுங்க சுவாமி கண்ணே தாரை ஆகாத சகுனம் கண்டாய் ஆகாத கனவு கண்டாய் என்று உரைக்கின்றாயே கனவெல்லாம் நினைவாக வந்து விட்டால் இந்த உலகத்திலே நடப்பதற்கு ஒன்றுமே இல்லை கண்ணே எப்பொழுது நான் சமருக்கு செல்லதான் வேண்டும் எனக்கு வெற்றி மாலை சூடி களத்திலே வாழ் கொடுத்து எனக்கு நீதான் வழிகூட்டி அனுப்ப வேண்டும் கண்ணே நீதான் வழிகூட்டி அனுப்ப வேண்டும் எனக்கு வெற்றி தரும் தடை என்பதே வராது கண்ணே தடை என்பதே வராது அப்படி என்றால் உங்களுடைய மனதை மாற்றிக்கொள்ள முடியாது நிச்சயமாக 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 மாற்றிக்கொள்ள முடியாது அப்படி என்றால் உங்களுக்கு வீர வரை அது மட்டும் கிடையாதுங்க நீங்கள் போருக்கு செல்வதை பார்த்து இந்த பாவை நான் பயப்படவில்லைங்க உன்னுடைய தம்பி யாரோ லட்சுமண ராமன் துணை கொண்டு வருகின்றாரே அதை நினைத்தான் சுவாமி எனக்கு வருத்தமாக இருக்கின்றது என் தம்பி துணை கொண்டு ராம லட்சுமணரை என்னை கொல்ல வருகின்றார்களா அவர் யார் இந்த உலகத்தோர் போட்டும் ஆண்டவராய்ச்சி அவர்களா என்னை கொல்ல வருவார்கள் ஒருபோதும் எனக்கு ஆபத்து வராது இப்போது என் கரத்திலே வெற்றி வாழை கொடுத்து என் கழுத்திலே வெற்றி மாலை சூட்டி அனுப்பு அப்படியாகட்டும் நான் ஜெயத்தோடு வருகின்றேன் போய் வா துரையே கவலைப்படாதே கண்ணே கவலைப்படாதே இதுதான் நடக்கும் என்றிருந்தால் யாராலும் அதை மாற்ற முடியாது விதியை ஒருபோதும் வெல்லவே முடியாது என்னுடைய தலைவர் இதுதான் எழுதியிருந்தால் நடப்பது நடந்தே தீரும் கண்ணே எனக்கே வெற்றி நிச்சயம் புறப்படுகின்றேன் கண்ணே இப்போது போருக்கு புறப்படுகின்றேன் என்னுடைய வார்த்தை கேளாமல் இப்படி தமருக்கு சென்று விட்டீரே அத்தா
என்னை அடித்தாலும் உதைத்தாலும் என்னோட சமருக்கு வருகின்றாயா? இனிமேல் உன்னை உயிரோடு விட மாட்டேன். கொண்டு விட்டுதான் நான் திரும்புவேன். விடன் விடன் உன்னை நான் உன்னை ஓடி ஒழித்தாலும் தேடி உன்னை கொள்வேன். ஓடி ஒழித்தாலும் தேடி உன்னை கொள்வேன். விடன் விடன் உன்னை நான் வாழ படுத்தா. வலியினால் தாங்க முடியவில்லையே. யார் செய்திருப்பார் இந்த செயலை? யார் செய்திருப்பார் இந்த செயலை? வலி என்னால் தாங்க முடியவில்லையே. ஐயோ ஆண்டவா, இறைவா, இறைவா, இந்த பானம் யாரவன் ஏவீனவன் எவன்? இந்த பானம் யாரவன் எவீனவன் எவன்? என்னை கொல்வதற்கு யாருமே கிடையாது. நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லையே. இந்த பானமானது என் மார்பை தைத்துக் கொண்டே போகின்றது. இறைவா, உலகத்திலும் இல்லை உண்டதோ பெரிய தொல்லை. மூலகிலும் இல்லை மூண்டதெங்கு பெரிய தொல்லை. மூலகிலும் இல்லை முண்டறிந்த பெரிய தொல்லை. சாமனதே இல்லை சங்கடத்த தொல்லை. இந்த பானம் யாரவன் எவீனவன் எவன்? என்ன இது ஆச்சரியம். நான் யாருக்கும் அடிபடியேன், யாருக்கும் என்ன தீங்கு செய்து, ஆனால் இந்த அற்ப பானமானது என் மார்பை தைத்துக் கொண்டே போகின்றது. இறைவா, இறைவா, யார் செய்திருப்பார் இந்த செயலை? அந்த கைலை வாசனுடைய சூலாயுதமாக இருக்குமா? அவர் ஏன் என்னை கொல்லப் போகின்றார்? அவர் எனக்கு வரம் கொடுத்த வல்லல் ஆயிற்று. அவர் ஒருபோதும் இந்த செயலை செய்திருக்க மாட்டாரே. அல்ல அல்ல, அவர் இந்த செயலை செய்திருக்க மாட்டார். பின்பு சிவன் நெற்றியிலே பிறந்து 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்க பெற்று கார்த்திகேயன் என்று பெயர் பெற்று அன்னை ஆதி சக்தியோ 6 குழந்தையை ஒன்றாக சேர்த்து பிடிக்க 6 முகத்தோடு 12 கையோடு பிறந்து 6 முகன் என்று பெயர் பெற்று அழகென்ற சொல்லுக்கு முருகன் என்று பெயர் பெற்று அன்னையானவள் கரத்திலே வேலாயுதம் கொடுக்க அந்த முருகன் இந்த செயலை செய்திருப்பாரா? இறைவா, இறைவா, அந்த முருகனுக்கு விளக்கும் எந்த தீங்கும் இல்லையே. அந்த முருக பெருமான் உயிர்கள் மீது அன்பு வைத்த கடவுள் அல்லவா? அவர் இந்த செயலை செய்திருக்கவே மாட்டார். இறைவா, இறைவா, பின்பு யார் செய்திருப்பார்? அல்லது அந்த பொன்னுலக வேந்தன் தேவேந்திரன் கரத்திலே வஜ்ராயுதம் கொண்டு என் நாட்டை எல்லாம் ஆட்சி செய்யும், தேவலோகத்தை ஆட்சி செய்யும் அந்த தேவேந்திரன் என் மீது பாரத்தை போட்டிருப்பாரா? அவர் ஏன் இந்த செயலை செய்ய போகிறார்? அவர் என் உற்ற தந்தை அல்லவா? அவர் ஒருபோதும் இந்த செயலை செய்திருக்க மாட்டாரே. ஐயோ இறைவா, இறைவா, வலி என்னால் பொறுக்க முடியவில்லையே. வலி என்னால் பொறுக்க முடியவில்லையே. என் வீரத்திற்கும் வேகத்திற்கும் எம்மாத்திரம் எம்பானம் எப்போது என் காலிலால வாரியெல்லாம் கட்டி இப்போது இந்த பானத்தை இருக்கிறேன் பார். ஒரு நேரத்திலே மேருமலையை சென்றாடுகிறது கரம் எங்கே போயிற்று? என் வரம் பொய்த்து விட்டதா? என் வீரம் பொய்த்து விட்டதா? ஐயோ இறைவா, இறைவா, கேவலம் இந்த அற்ப பானத்திலும் என் வீரம் அடிபடுகின்றது. உண்மைதான். இப்போதே இந்த பானம் யார் எய்தார் என்று
பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும். எப்பொழுது என் ரத்தத்தை விழுத்து பானம் யார் எய்தார் என்று படித்து பார்க்கின்றேன். உம்மைசார் உலகிற்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் உம்மைசார் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் ராமா ராமா தமையே தமக்கு நல்கும் தனி பெரும் பதத்தை தாமே தம்மையே தமக்கு நல்கும் தனி பெரும் பதத்தை நாமே ராமா ராமா மறந்தனே ஸ்ரீராமனேனோ செம்மசி நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்ணே செம்மை சேர் நாமும் தனை கண்களில் தெரிய கண்டு ராமா 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 நீயா இந்த செயலை செய்தாய், நீயா என் மீது பானத்தை போட்டாய். ராமா ராமா போருக்கு புறப்படும் பொழுது எடுத்துரைத்தால் என் மனைவி தாரை நம்பி வந்தேன் போரை எழுந்து விட்டேன் எனது சீரை இனிமேல் நான் துணை கொள்வது யாரை 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 ஐயோ ஆண்டவா. போருக்கு போக வேண்டாம் சுவாமி, அந்த அயோத்தி ராமனால் உங்கள் அழிவுக்கு ஆபத்து ஏற்படும் என்று உரைத்தாளே என் மனைவி தாரை. அவள் பேச்சை கேளாமல் இப்போது நான் போர்க்களத்திலே வந்து என் உடலிலே பாடவாழ்ந்து நான் உயிருக்காக அல்லுற்று அவதிப்படலாமா? இறைவா இறைவா, என் மனைவி பேச்சை நான் கேட்கவில்லையே. ஆண்டவா ஆண்டவா, அல்ல அல்ல, ராமனா இந்த செயலை செய்தான். ராமன் பெயரை சொல்லி வேறு யாராவது என் மீது பானத்தை போட்டார்களா? ராமன் ஒருபோதும் இந்த செயலை செய்திருக்கவே மாட்டான். யார் செய்திருப்பார் இந்த செயலை? சுத்த வீரனாக இருந்தால் வா என் முன்னே, வா, வா என் முன்னே. ராமா, நீயா இந்த செயலை செய்தாய்? ராமா, உலகத்தோர் உன்னை ஆண்டவன் என்று வழிபடுகின்றார்களே, உன்னை ஆண்டவன் என்று சொல்கின்றார்களே, இந்த செயலை நீ செய்யலாமா ராமா? இந்த செயலை நீ செய்யலாமா ராமா? ராமா, நீ செய்திருக்க மாட்டாய் என்று நான் உன் மீது நம்பிக்கை வைத்தேனே. ஆனால் நீதான் செய்தேன் என்று என் கண் முன்பே வந்து நிற்கின்றாயே ராமா. ராமா, உன் முன்னோர்கள் வாழ்ந்த கதை உனக்கு தெரியாதா அல்லது படித்ததில்லையா ராமா? ராமா, ஏதோ என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு நான் கூறுகிறேன், கேள் ராமா, கேள் ராமா. ராமா, சத்தியம் தனை காக்க சாந்தமா உனது தந்தை, சத்தியம் தனை காக்க சாத்தமா உனது தந்தை தந்தை அவர் புத்திரே சோகத்தாலி போயவர் மாண்டார் அந்தோ 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 நித்திய நாகினியே நிறையது தவறை போன்று அஸ்திரம் எய்த என் மேல் அதிசயம் என்ன சொல்வே? என் மேல் அஸ்திரம் எய்த எந்த அதிசயம் என்ன சொல்வேன் ராமா?
மனு, மந்தாதா, இச்வாகு, சிபி, ஹரிச்சந்திரன் முதல்வர் வாழியாக வாழ்ந்து வந்து அஜமகாராஜனுக்கும் அருள் புதவனாக தயரதன் பிறந்தார். தயரதற்கு மகனாக ராமனாக நீ பிறந்து சித்திரை மாதம் புனர்பூச நட்சத்திரம் கடக லக்னத்தில் நவமி திதியிலே தலைமகனாக ராமனாக நீ பிறந்து என் மீது பானத்தை விட்டது தப்பா என்று தெரியவில்லையா அப்பா? ராமா, சிறு புறாவிற்காக தன் உடல் அங்கத்தை எல்லாம் மறுத்து தராசு தட்டி எடுநிறுத்தி சத்தியத்தை காப்பாற்றினார் சிபி சக்கரவர்த்தி. அவர் செய்தது உன் கண்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. அவர் செய்தது உன் கண்களுக்கு தெரியாமல் போய்விட்டதா ராமா? ராமா, வாய்மையம் மரபு காத்து மண்ணையில் துறந்த வல்லல், வாய்மய மரபு காத்து மண்ணுயிர் துறந்த வல்லல் ராமா 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 ராமா. வாய்மையம் மரபு காத்து மண்ணுயிர் துறந்த வல்லல் தூயவன் மைந்தனே நீ பரதம் தோன்றினாய் ராமா ராமா ராமா. தீமைதான் பிறரை காத்து தீமைதான் பிறரை காக்க தீமைதான் பிறரை காத்து தான் செய்த தீங்கொன்றாமோ வாய்மையும் மரபு நட்போ நீ செய்த செயல் ராமா செயலோ ராமா ராமா ராமா. உன் சிற்றன்னை பெற்ற 2 வரத்தால் சம்ராசுர யுத்தத்திலே உன் தந்தையிடம் பெற்ற 2 வரத்தால் என் மகன் பரதனோ என் நாட்டை ஆள வேண்டும், ராமனோ சென்று 14 ஆண்டு காலம் கானகம் சென்று காட்டை ஆள வேண்டும் என்று உன் சிற்றன்னை உன் தந்தையிடம் வரம் பெற்றார்கள். பின்பு உன் தந்தையோ மறுக்க முடியவில்லை என்று செய்து நான் உனக்கு சத்தியம் செய்து கொடுத்து விட்டேனே கண்ணே. வேண்டாம் கண்ணி, என் 2 கண்களும் என் ராமன் ஆயிற்று. அவன் கானகம் சென்று காட்டை ஆள வேண்டுமா? வேண்டாம் கண்ணி, அவன் நாட்டை தான் ஆள வேண்டும். இதை விடுத்து வேற ஏதாவது கேள் என்று உன் தந்தை தைரதன் எவ்வளவோ மாற்றாடினார். உன் சிற்றன்னை காலை பிடித்து கேட்டார். ஆனால் உன் சிற்றன்னையோ ஒப்புக்கொள்ளவில்லை. நான் சொன்னதுதான் என்று சத்தியம் செய்து வாங்கிவிட்டார்கள். பின்பு உன் சிற்றன் நினைத்தார்கள், மகனே ராமா, தந்தை உரைத்து விட்டார், நீயோ செல்ல வேண்டும் கானகம், 14 ஆண்டு காலம் சென்று காட்டை ஆள வேண்டும். என் மகன் பரதனோ நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்னார். நீ என்ன உரைத்தார்? அன்னையே, தாயை சிறந்ததோ கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதை உணர்ந்தவனார். அன்னையே, எப்போது புறப்படுகின்றேன், கானகம் சென்று 14 ஆண்டுகள் 14 நாட்களாக கழித்து விட்டு வருகிறேன் என்று நீ உரைத்தாய். பின்பு நீ கானகம் சென்றாய். உன் தம்பி லட்சுமணனோ, அண்ணா, நீங்கள் இல்லாமல் என் நாட்டிலே நான் ஒருபோதும் இருக்க மாட்டேன், நானும் உங்களுடன் வந்து விடுகிறேன் என்று உன் தம்பி உரைத்தார். உன் தம்பி அழைத்து சென்றாய். உன் மனைவி சீதையோ, சுவாமி, ராமன் இருக்கும் இருந்தான் சீதைக்கு அயோத்தி என்று உன் மனைவி சீதையும் நீங்கள் மூவரும் சென்றீர்கள். அந்த நேரத்திலே கானகம் செல்லும் தருணத்திலே இதை அறிந்தான் உன் தம்பி பரதன். வந்தான் நாட்டுக்கு. நடந்ததை எடுத்துரைத்தார்கள் உன் சித்தண்டை. அடி பாவி, அடி நாசக்காரி, அடி மோசக்காரி, இந்த செயலை செய்யலாமா என்று உன் தம்பியானவள் உன் சிற்றன்னையை சொல்லால் தூற்றினான். பின்பு ஓடி வந்தான், உன்னை தேடி வந்தான், அலைந்தான், ஓடினான், திரிந்தான். அண்ணா, அண்ணா, ராமா, ராமா என்று உன்னையே தேடினான். அந்த நேரத்தில் உன்னை பார்த்தவுடனே, அண்ணா, நீங்கள் இல்லாமல் அந்த அரியணையில் ஒருபோதும் நான் அமரவே மாட்டேன், நீங்கள் தான் அரியணையில் அமர வேண்டும் என்று உன் தம்பி பரதன் உரைத்தான். நீயோ, தம்பி, சிற்றனையிடம் நான் வாக்கு கொடுத்து விட்டேன், அவர் சொன்ன வாக்கை நான் ஒருபோதும் மீற மாட்டேன்.
ஏய், ஏய், எடுத்து போ, போ. ஏய், போங்க, எடுத்து போ. உன் தம்பி உரைத்தார், அண்ணா நீங்கள் எல்லாரும் ஒருபோதும் நான் அமர மாட்டேன் அண்ணா. நீங்கள் தான் வந்து என் நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் அண்ணா என்று உன் தம்பி கதறினான். உன் காலை பிடித்ததுதான் தம்பி சொன்ன வார்த்தை சொன்னதுதான். நான் ஒருபோதும் வரமாட்டேன் என்று உன் தம்பியிடனை உரைத்து விட்டாய் அண்ணா. நீங்கள் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டீர்கள். ஆனால் நீங்கள் வரவில்லை என்றால் உங்கள் பாதத்தில் இருக்கும் உங்கள் பாதகையாவது கொடுங்கள், அதை வைத்துக் கொண்டு நான் சிம்மாசனத்தில் வைத்து ஆட்சி செய்து வருகிறேன் என்று உன் தம்பி உரைத்தான். உன் தம்பிதான் கேட்டான், நீ கொடுக்கலாமடா உன் செருப்பாடா பாவி, செய்யலாமா இந்த செயலை? செருப்பை கொடுத்தாய். எப்பேற்பட்ட மன்னர்கள்லாம் மரச்சாட்சி செய்து சிம்மாசனம் அது. அந்த சிம்மாசனத்திலே உன் செருப்பை வைத்து அந்த சிறப்பையை கெடுத்து விட்டாயடா பாவி. பின்பு கானகம் வந்தாய், காணாறு தளத்தை கொடுத்தாய். உண்ண உணவில்லை, உறங்க இடமில்லை, உடுத்த உடையில்லை என்று பித்து பிடித்து என் மீது பானத்தை போட்டாயா ராமா ராமா. பின்பு என் இரு கண்களும் என் மகன் ராமன் ஆயிற்று என்று உன் தந்தை என் ராமன் கானகம் சென்று விட்டாரே, என் மகனை என்னால் பார்க்காமல் இருக்க முடியாதா என்று கத்தினான், கதறினான். அந்த நேரத்திலே உன் தந்தை உயிர் துறந்தார், ராமா ராமா என்று. என்ன இது? தலைமகன் ஆயிற்று, நம் கானகத்தில் இருக்கின்றமே, தலைமகன் ஆயிற்று, தந்தைக்கு ஏம கடனை செய்ய முடியவில்லையே என்று பாடி வதங்கி பித்து பிடித்து என் மீது பானத்தை போட்டாயா ராமா ராமா. இந்த செயலை செய்யலாமா? ஆமா, உன் மனைவி சீதையை தென்னிலங்கை வேந்தன் ராவணேஸ்வரன் சிறைபிடித்து சென்று விட்டார். அந்த நேரத்திலே என் மனைவி என்னிடம் இல்லையே என்று புத்தி தடுமாறி பித்து விடுத்து என் மீது பானத்தை போட்டாயா ராமா ராமா. என் தம்பி சுக்கிரவனை துணை கொண்டாய், அதுவே என்னை அணுகிருந்தால் அடே ராவணா கொண்டு வாடா சீதை என்று உரைத்திருந்தால் அடுத்த நொடிய செய்தி அழைத்து வந்துவிட்டு சரணம் சரணம் என்று சரணாகதி அடைந்திருப்பான். அப்படி இருக்கு சிறு துரும்பாக இருக்கும் என் தம்பியோட துணை கொண்டாய், என் மீது நீ பானத்தை போட்டாய். உன் மனைவியை காப்பாற்ற உன்னால் முடியுமா ராமா? அறக்கிறோர் அழிவு செய்து கழிவரோல் அதற்கு நேரோ குரங்கினத்து அரசை கொள்ள மனுநீரை கோரிட்டுண்டோ இறக்கும் எங்குத்தா எங்குதத்தா எப்படி கண்டால் அப்பா உன் புகழை யார் பறிப்பார் பாலர்? ராமா சொல் ராமா சொல், எதற்காக என் மீது பானத்தை போட்டாய்? என் உண்மைகள் உன்னை கட்டுப்பட்டு விட்டதா? என் வாக்குகள் உன்னை ஊமையாக்கி விட்டதா? சொல்றாமா சொல்ல. தாங்க முடியவில்லை ராமா, வலி என்னால் தாங்க முடியவில்லை, என்னால் வாய் வார்த்தை ஆட முடியவில்லை ராமா. எதற்காக என் மீது பானத்தை போட்டாய் ராமா? மாலி, தான் செய்ததான் சரி என்று பலமுறை என்னோடு வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றாய். இருந்த போதிலும் தம்பி மனைவியானவள் தனக்கு என்ன வேண்டும்? தங்கையாக பாவிக்க வேண்டும் அல்லது மகளாக பாவிக்க வேண்டும். தங்கையாக நினைக்க வேண்டியவளை தாரமாக நினைத்தது தவறல்லவா? பின்பு அது மட்டுமல்லாது 5 அறிவு படைத்த குரங்கு என்று உரைக்கின்றாயே, எப்படி 6 அறிவு இல்லாத மனிதனுக்கு எப்படி வந்தது அந்த 5 அறிவுக்கு? கைலாயம் சென்றாய், முக்கண் படைத்த பரமனை கண்டாய், எவராலும் பெற முடியாத வரத்தை பெற்றாய். எதிர்த்தவர் பலத்தில் பாதி வந்து என்னை அடைய வேண்டும் என்று வரத்தை பெற்றாயே, அது எங்கிருந்து வந்தது? அது மட்டுமல்லாது ஜடாயு பட்சியானது தென்னிலங்கை வேந்தன் ராவணன் என்னுடைய மனைவி ஜானகியை கவர்ந்து செல்லும் நேரத்திலே இறகுகளாலும் அழகுகளாலும் அழித்துக் கொண்டது. அப்போது எங்கு வந்தது வீரம்? அதே போன்று கஜரில் செல்லக்கூடிய யானையானது ஆற்றிலே நீர் அருந்தியது. அந்த யானையுடைய கால்களை பற்றி கொண்டது முதலியானது. அந்த நேரத்தில் 5 அறிவு படைத்த யானையானது ஆதி மூலமே என்று உரைத்தது. அதற்கு எங்கிருந்து வந்தது அறிவு? ராவணனோ என்னுடைய மனைவி ஜானகியை கவர்ந்து சென்று விட்டான். அந்த நேரத்திலே என்னுடைய பகைவனை நீ துணை கொண்டாய். அதனால் இதற்கெல்லாம் வீரம் பேசுகின்றாய். தம்பி மனைவி அடை நினைத்தாயே, தவறல்லவா? அடா பாவி ராவணா, அப்படி என்றால் நான் செய்தது குற்றம். குற்றமே குற்றமே. குற்றம் செய்து விட்டேன். தாய் ராமா, நீங்கள் யார்? 6 அறிவு படைத்த மனிதர்கள் தம்பி மனைவியை தாரமாக நிறுத்தது நான் செய்த குற்றமா? ராமா, நீங்கள் 6 அறிவு படைத்த மனிதர்கள், நாங்கள் யார்? 5 அறிவு படைத்த குரங்குகள். எங்களுக்கு தாய் தமக்கு என்ற வித்தியாசம் ஒருபோதும் கிடையாது. யார் யாரை வேண்டுமானாலும் புணர்ச்சி செய்யலாம். அப்படி நான் செய்த குற்றம் என்று சொல்கிறாயே,
இது எந்த விதத்தில் நியாயம்? ஆமாம், பகைவனை பகைவனா நினைக்காமல் நட்பு கொண்டாய் என்று உரைக்கின்றாயே. ராவணன் என்னிடத்தில் சமருக்கு வந்தான். அப்பொழுது பாய்ந்தேன் அவனிடம் புலி போல். என் பாய்ச்சலை கண்டு அவன் பயந்தான். பயந்தவனை பகைக்கலாமா? இது தர்மமாகுமா? இது நியாயமாகுமா? அதனால் என்னை பணிந்தவனுக்கு நான் நட்பு கொண்டேன். இதில் என்னடா தவறு இருக்கின்றது? ஆமாம், ஐந்தறிவு படைத்த மிருகங்கள் ஜடாயு பட்சியும் ஆதி மூலமே என்று சொல்லக்கூடிய கஜேந்திரன் என்று சொல்லக்கூடிய சீர்தூக்கி பார்த்தாலும் நான் செய்தது குற்றம். அவ்வளவுதானே? ஆமாம், நான் செய்தது குற்றம் என்றால் என்னை தண்டிக்க உனக்கு என்னடா உரிமை இருக்கின்றது? என்னை போல் நீ மன்னனா? என்னை போல் உனக்கு சிம்மாசனம் உண்டா? என்னை போல் உனக்கு நாட்டு மக்கள் உண்டா? என்னை போல இருக்கும் சிறுசையில் மணிமுடி உனக்கு உண்டா? அனைத்தையும் துறந்து காட்டிலே வந்து விச்சாந்தை என்று சொல்லக்கூடிய பரதேசி நாயினை. அப்படி இருக்கு, என்னை கொல்ல உனக்கு என்னடா தகுதி இருக்கின்றது? என்னை கொல்ல உனக்கு தகுதி வேண்டுமா? ஒருபோதும் தகுதி இல்லையடா, தகுதி இல்லை. சொல்லடா, சொல். பேசி முடித்து விட்டாயா? என்னை நாய் என்று பேய் என்று பேசுகின்றாய். ஆனால் நீ இப்போது அஞ்ஞானத்தில் ராமா தவறு செய்தேன் தவறு செய்தேன் உரைக்கின்றாயே. நீ தவறு செய்யவில்லையா? ஒரு நேரத்திலே சின்னஞ்சிறு வயதிலே வில்லெடுத்து விளையாடும் பருவத்திலே ஒரு பெண்ணை கொன்றாயே, அது தவறு இல்லையா? நீங்கள் இருவரும், நானும் என் தம்பியும் தவறு செய்தவன். வாதி பிரதிவாதி எங்கள் இருவரை அடுத்து யார் தவறு செய்தார்கள் என்று எங்கள் இருவரையும் கேட்டிருந்தால் உனக்கு நான் போட்டிருப்பேன், பூமாலை சாத்திருப்பேன். ஆனால் என் தம்பியை பேச்சை கேண்டு என் மீது என் முன்பே மறைந்திருந்து என் மீது பானத்தை விட்டாயே. நீ என்னடா ராம? ஓராயிரம் ராமன் என் முன்பே வந்து சமர் செய்தாலும் என்னை ஒருபோதும் எதிர்த்திருக்கவே முடியாது. ஏண்டா வேதனா? நான் வெளியில கர்ணம் போட்டு பார்த்துன்ற கரையா இருக்குது. தாய் ராமா, என்னை எதிர்க்க முன்னால் ஒருபோதும் முடியாது. நானும் பொண்டாட்டியை விட்டவன், நீயும் பொண்டாட்டி விட்டவன். நாம் இருவரும் ஒரு துறையில் இருக்கிறோம். அதனால உன் பொண்டாட்டியை நான் காப்பாத்துறேன், என் பொண்டாட்டி நீ காப்பாற்ற என்று இருவரும் சபதிட்டுக்கிட்டா. நீ என்னடா ஒரு ராம? உனக்கு கைகை ராமன் என்ற ஒரு பட்டம், தைரத ராமன் என்ற ஒரு பட்டம், கோசலை ராமன் என்ற பட்டம். ஆனா போடா சாப்பாட்டு ராமா. எப்படியோ ஒன்று என் மீது பாரத்தை போட்டு விட்டாய். நான் இறக்க போகின்றேன் பாவி, நான் இறக்க போகின்றேன். இனிமேல் என் சிம்மாசனத்துல நான் அறிந்து விட்டால் என் தம்பிக்கு தான் இது இருக்குமா? என்னை கொன்று விட்டாய், நீ என்னடா பலனை காண போகின்றாய்? போடா இந்த இடத்தை விட்டு. வாலி, பேசி முடித்து விட்டாயா? என்னை தவறாக பேசி முடித்து விட்டாய். இருந்த போதிலும் நீ இப்போது அஞ்ஞானத்தில் மூழ்கி இருக்கின்றாய். மெய்ஞானத்தை தருகின்றேன், கண் விழித்து பார். வாலி, நான் இருப்பது கிஷ்கிந்த ஒரு நாடா அல்லது பரந்தாமன் பள்ளிக்குள்ள வந்த பள்ளி அறிய என்ன தெரியவில்லையே, ஒன்றுமே தெரியவில்லையே. பரந்தாமா, இந்த அடியனை மன்னிக்க வேண்டும் சுவாமி, இந்த அடியனை மன்னிக்க வேண்டும் சுவாமி. சுவாமி சித்திரே தயுதனாதே, சித்திர தயுதனாதே, திறமாமன் வாய்க்கும் நான் முத்தியும் அடைந்து நிற்பேன். மோகனை எடுத்தனாதே ராமா ராமா. என்ன திருக்காட்சி, என்ன திருக்காட்சி! உங்களை பார்த்ததை நான் செய்து கொண்டிடும் சுவாமி. என் தம்பியால் அல்லவா நான் உங்களை காண முடிந்தது சுவாமி. நான் முற்றிலும் அடைய வேண்டும், நான் முற்றிலும் அடைய வேண்டும். முகுந்தனே கருணை செய்வார் ராமா. சுவாமி, அடியே தவறாக பேசிவிட்டேன் மன்னிக்க வேண்டும் சுவாமி. சுவாமி, ரகுகுல திலகமே ரஞ்சித
வணங்கினேன் பூமா அடியேன் பேசிய குற்றம் மன்னித்திடல் வேண்டும் அன்புடன் என் தம்பிக்கு காத்திடல் வேண்டும். அடியேன் பேசிய குற்றம் பொறுத்திடல் வேண்டும் அன்பு கொண்ட தம்பியை காத்திட வேண்டும். அடியேன் பேசிய குற்றம் பொறுத்திடல் வேண்டும் அன்புடன் என் தம்பியை காத்திடல் ராமா ராமா தெரியாம நான் உங்களை தவறாக பேசிவிட்டேன் சுவாமி. உண்மைதான் சுவாமி. நீங்கள் இந்த யுகத்திலே ஒரு நேரத்திலே வாக்கு கொடுத்திருக்கீர்கள் சுவாமி. அடுத்தது திரேதா யுகத்திலே தேவர்கள் அனைவரும் வந்து உங்களிடத்திலே முறையிட்டார்கள். அப்பொழுது ராவணாதிகள் தொல்லை தாங்க முடியவில்லை. அதனால் பூமா தேவியானவள் என்னிடத்திலே முறையிட்டு விட்டாள். நீங்கள் அனைவரும் சென்று என்ன செய்ய வேண்டும்? நானும் அடுத்த யுகத்திலே பூலோகத்திலே நான் ராமனாக பிறப்பேன். எனது சங்கு சக்கரம் இரண்டும் பரதன் சத்ருக்கனாக பிறப்பார்கள். ஆதி சேடனோ லட்சுமணனாக பிறப்பான். எனது மனைவி லட்சுமி தேவியோ மிதிலை நகரத்திலே சீதா தேவியாக பிறப்பாள். அப்போது தேவர்கள் அனைவரும் நீங்கள் வானர கூட்டங்களாக பிறக்க வேண்டும் என்று நீங்கள் அன்றே உரைத்தீர்கள் சுவாமி. நான் இன்னார் இடியார் என்று தெரியாமல் வந்த வேலையை விட்டு நான் சொந்த வேலையில் ஈடுபட்டு விட்டேன் சுவாமி. அடியனை மன்னிக்க வேண்டும் சுவாமி, மன்னிக்க வேண்டும் சுவாமி. அது மட்டுமா, தங்களை சிறப்பு அதிகாரம் என்றும் சிறப்பென்றும் செருப்பென்றும் நான் தவறாக பேசிவிட்டேன் சுவாமி. உண்மைதான் சுவாமி. ஒரு நேரத்திலே நீங்கள் வைகுந்தம் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து விட்டு உங்கள் பாதகையோடு பள்ளி அறைக்கு வந்து விட்டீர். அந்த நேரத்திலே பாதகையை விட்டுவிட்டு லட்சுமி தேவியாரை பார்க்க சென்று விட்டேன். அந்த நேரத்திலே சங்கு சக்கரம் இரண்டும் கேளனம் செய்தது. அடைய பாதகையே, அதை செருப்பி நீ எங்கே இருக்கக்கூடியவன்? வாயிற்படி வெளியே இருக்கக்கூடியவன். அப்படி இருக்க நீ பள்ளியறை வரலாமா என்று அந்த பாதகையை பார்த்து ஏளனம் செய்தது. நானாக வரவில்லை, சுவாமிதான் என்னை அடுத்து இங்கே விட்டுவிட்டு சென்று விட்டார் என்று அப்பொழுது சோகமாக உரைத்தது. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து விட்டீர். என்ன பாதகையே என்று நீங்கள் உரைத்து நடந்ததை எடுத்து உரைத்தது பாதகை. கவலைப்படாதே, அடுத்த பிறவியிலே நான் ஒரு ராமனாக பிறப்பேன். சங்கு சக்கரம் இரதம் பரதன் சத்ருக்கனாக பிறப்பார்கள். அப்பொழுது உன்னை சிரசின் மீது தூக்கி வைத்து சிம்மாசனத்திலே வைத்து அனுதினமும் உன்னை பூஜை செய்து ஆட்சி செய்வார்கள் என்று அன்றே நீங்கள் உரைத்தீர்கள் சுவாமி. நீங்கள் உரைத்தது உண்மைதான் சுவாமி. நான் தான் தவறாக பேசிவிட்டேன் சுவாமி. அடியனை மன்னித்து விடுங்கள் சுவாமி, மன்னித்து விடுங்கள் சுவாமி. மன்னித்தேன் வாலி. இருந்தாலும் நான் செய்த தவறாக இருந்தாலும் என்னால் ஏவப்பட்ட பானத்தை மீண்டும் பெற்றுக் கொள்கின்றேன். என் மீது பானத்தை போட்டுவிட்டு பானத்தை எடுத்து விடுங்கள். நான் இந்த பூமியில் சில கால வாழலாமா? ஒருபோதும் இருக்கவே மாட்டேன் சுவாமி. குரங்கினங்கள் அடிபட்டால் அந்த கூட்டங்களோடு ஒன்று சேர்க்கவே சேர்க்காத சுவாமி. நான் அடிபட்டவன் சுவாமி, நான் இறக்கதான் வேண்டும் சுவாமி. இனிமேல் இந்த பூமியில் நான் ஒருபோதும் உயிரோடு இருக்க மாட்டேன் சுவாமி. அது மட்டும் இல்லாமல் எனக்கு நீங்கள் வரம் ஒன்று தர வேண்டும் சுவாமி, வரம் ஒன்று தர வேண்டும். வரமா? உண்மைதான். என்ன வரம்? என்ன தெரியுமா? குரங்குகள் அனைத்தும் மது குடிப்பது வழக்கம்.
என்றாவது ஒரு நாள் மது குடித்து அவதூறாக பேசினால், உங்களை ஏசி பேசினால், அவர்கள் மீது என் மீது பானத்தை போட்டது போல் அவர்கள் மீது பானத்தை போட வேண்டாம் சுவாமி. இதுதான் சுவாமி எனக்கு அப்படிப்பட்ட தவறையே செய்ய மாட்டேன், இதுவே சத்தியம். இருந்தாலும் நான் இறந்து விட்டால் என் மனைவி தாரை உயிரோடு இருக்க மாட்டாள், அவளும் இறந்து விடுவாள் சுவாமி. இப்பொழுது சுவாமி அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரிலே இந்த பூமியிலே பிறந்து பேரும் புகழும் எடுத்து சில காலம் வாழ்ந்து இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே வளர்ந்து பேரும் புகழோடு இருந்த ஆயம்மாள் அவர்கள் இப்பொழுது இந்த மண்ணை விட்டு விண்ணுலகம் சென்று விட்டார்கள் சுவாமி. அவர்களுக்கு சாலோக சாரீப சாமீப சாயுஷ்யம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதிவு வைகுந்த பதவி அவர்களுக்கு நீங்கள் மோட்சத்தை தர வேண்டும் சுவாமி. இதுதான் சுவாமி இந்த அடியின் விருப்பம் சுவாமி. அப்படியே செய்திருக்கின்றேன். வாலி, உனக்கு மோட்சத்தை கொடுப்பது போல இதே ஊரிலே புகையோடு பேரும் புகையோடு வாழ்ந்து வளர்ந்த அம்மையார் ஆயம்மாள் அவர்களுக்கு சாலோக சாமீப சாரூப சாயுஷ்யம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி அளிக்கின்றேன் சுவாமி. வாலி, எப்பொழுது நான் இறக்க போகின்றேன் சுவாமி. ஐயோ,